ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு 2 hours வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மித்தும் பாப்பாவும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்படியும் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வீட்டை செட்டில் பண்ணுறக்கே டைம் எடுக்கும். இது எல்லா வீட்லேயும் நடக்கிற கதை தான். அது வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தில் எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான வேலை. பசங்க கிளம்பின உடனே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான். சாப்பிட்றது, படிக்கிறது, அது இல்லாமல் உள்ள மேக்கப் நடந்துச்சுன்னு வைங்களேன், அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி தான் அங்கே வைக்காம கை இங்கே கொண்டு வந்து வைக்கும்னு தெரியாது. நானும் நிறையா தடவை சொல்லி பார்த்தேன், பட் மாற்றம் எதுவும் இல்லை. கடகடன்னு ஒரு க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணேன். இங்கே வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாம் ரொம்பவே கம்மி. நம்மக்கிட்ட இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவாட்டம் இருந்தது. நிறைய ரேக்ஸ் கொடுத்த மாதிரி, பட் க்ளோஸ்டாக இல்லை. சரின்ட்டு அங்கே எல்லாமே வந்து நம்மளோட இந்த ஸ்டீமரு, பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். பார்க்குறக்கு அந்த காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேக்லேயும் அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்ஸ் கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் போடுறேன். முந்தின நாள் சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து அவ்வளோ யாரும் இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன். அது கூட பழம், சர்க்கரை இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு நெய்யும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் இந்த நெய் சர்க்கரையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து பாயில் பண்ணேன். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி பார்த்து தான் எனக்குமே இதோட பெனிஃபிட் வந்து தெரிய வந்தது. யார் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலுமே சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவங்களோட டயட்டில் இருக்குது. மேபி ஃபைபர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது எடுத்துக்கிறாங்களோ என்னமோ. ஆனால் ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சரி, நான் அது கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து வாங்கினது கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா ரீசன்ட் டைமில் ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட டிப் அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு டெய்லி அந்த தண்ணி மாற்றி வச்சோம் அப்படின்னா அழகாக அதுலேருந்து செடி வருது. ஒரு இன்டோர் பிளான்ட்டாக இருக்குது. சரி, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியான கிழங்காய் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பாயில் பண்ண வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அம்மா தான் மோஸ்ட்லி இந்த மாவாட்டுறது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு டைம் இருக்கும்போது அது பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்தது. அது வச்சு மறந்துட்டேன். அன்னைக்கு எதிர்ச்சியாக திறக்கும் போது என்னடா இது எலுமிச்சம்பழம் மாட்டம் இருக்கே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நெல்லிக்காய். மறந்தே போயிட்டேன். சரின்ட்டு அதில் 3 நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது அன்னைக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ரெடி பண்ணேன். நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் நெல்லி வந்து சாப்பிட முடியாதவங்க அது சாப்பிடலாம். பட் சுகர் ஏறும்னு நினைக்கிறேன், அது செக் பண்ணிக்கணும். பட் நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் வந்து காலையில் நல்லா மிக்சியில் அடித்து ஹாட் வாட்டரில் கலந்து அதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிப்பேன். ஸ்கின் அவ்வளோ நல்லா க்ளோவாக இருந்துச்சு. டெய்லி வந்து அந்த கரும்புச்சாறு குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதாச்சும் ஒன்று வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ அன்னைக்கு வந்து இந்த நெல்லிக்காய் போட்டு மோர் அடித்து எடுத்துகிட்டு போனேன். நெல்லிக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன், 2 தான் எடுத்துருக்கணும். அது கூட கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, தயிர், நல்லா அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் வந்து அடிச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் லெமன் ஆட்
பண்ணிக்கலாம். பட் நான் லெமன் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா சளிகான பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. 2 நெல்லிக்காய் போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும். நான் 3 போட்டங்காட்டி கொஞ்சம் கசப்பு ஏறின மாதிரி இருந்தது. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோரெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அது கூடயே சத்தான ஒரு 4-5 பொருள் சேர்ந்த மாதிரி உடம்புக்குள்ளே போகும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு எங்களுக்கு. ஏன்னா பெங்களூரு அப்புறம் கோயம்புத்தூர் அது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். திருநெல்வேலிங்கும் போது ரொம்ப சூடாக இருந்தது. எனக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. இருக்கிற வேலையில் அந்த வெயில் வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லலாம். ஆனால் பாப்பாக்கும் மித்துக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஸ்கூலுக்குள்ளே பிரச்சனை இல்லை. பட் வெளியே வந்து ரொம்பவே சூடு இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் வந்த புதுசில் இளநீ அப்புறம் நுங்கு வந்து டெய்லி கொடுத்தேன். இந்த நுங்கு வாங்குற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே பதனி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு டெய்லி அது வாங்கி வாங்கி குடித்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு நாள் பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து சீசன் முடிஞ்சு போயிடுச்சு, எசன்ஸ் ஊற்றி இப்போலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நீ எடுத்துக்காத, இதை நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, அதுக்கு பதிலாக நீ கரும்புச்சாறு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் ஆரம்பித்தது தான் வந்து எனக்கு கரும்புச்சாறு சாப்பிட்ற பழக்கம். அவ்வளோதான். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எதில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்ட்டு. நான் வந்து அண்ணாக்கு போட்ட இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அன்லிமிட்டட் எல்லாம் வந்துருச்சு சரிங்களா. அதனால நம்மளோட ஃபேமிலியை பொறுத்து நாம் அதை டிசைட் பண்ணோம். ஃபேமிலிங்கிறத விட நம்மளோட ஃபினான்ஷியல் இதை பொறுத்து தான் வந்து அதில் டிசைட் பண்ணிக்கணும். எக்கச்சக்கமான ட்ரஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து எது ஓகேன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் இதில் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. எனக்கு வந்து ஏதாச்சும் பிளானுக்கு போகிறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எதாவது டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து நான் vlogல சொல்கிறேன். பட் அதுவே நீங்கள் போகணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு வந்து அது ஓகேன்னு தோணுச்சுன்னா அந்த பிளான் நீங்கள் எல்லா விதத்துலேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நானுமே பார்த்துட்ருக்கேன். செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரஸ்டடான கம்பெனியில் போகணும் அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்ருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிச்சனுக்கு பின்னாடி வந்து சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு கிச்சன் கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா செடிகளும் முன்னாடி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த சக்லன்ஸ் வைக்கிறதுக்கு இடத்த காணோம். இடம் இருந்தாலுமே நம்மளோட கண்ணுப்பட இல்லாத மாதிரியே தோணுச்சு. சரின்ட்டு அம்மா என்னன்னாங்க, கிச்சனுக்கு பின்னாடி வந்து ஒரு லைனாக வச்சு விடு, வெயிலும் வரும், நல்லா வளர்ந்துரும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அதை வந்து அங்கே சும்மா ஒரு லைன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வாழை மரத்துக்கு கீழே மூவ் பண்ணி வச்சுருக்கேன். வாழை மரத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அம்மா சொன்னாங்க, இது வந்து ஃபுல்லாக குழி தோண்டி எடுத்தாதான் வராமல் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டே இருக்கும் அப்படின்னாங்க. சரி அது ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வாழை மரம் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் ரொம்ப நாளாக வைக்கணுன்ட்டு இருந்தோம். கடைசியில் இந்த வீட்டில் தான் அமைஞ்சுது. மண் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது க்ரோ பேக்கில். அதனால் முடக்கத்தான் கீரை ஒன்றில் வந்து முருங்கைக்கீரை இருக்குது. மற்றது எல்லாத்துலேயும் வந்து மண் நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் கார்டனை ஸ்டார்ட் பண்ணணும். நான் பேசுகிறது வந்து சிலருக்கு கொஞ்சம் அலட்டலாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து டே எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும், எப்படி முடியும் தெரியுமா, அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் எந்த விஷயத்துலையுமே என்னால் பிரேக் எடுக்க முடியல. டு டூ லிஸ்ட்டு போட்டு வச்சோன்னு வைங்களேன், இதில் எது விடுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைஃபு எப்படி என்ன சொல்கிறதே எனக்கு ஒன்றும் புரியல. இதே உனக்கு வந்து கொஞ்ச நாளில் பழகி போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா ரோலையும் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து மனசில் ஃப்ரீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் 2 குழந்தைகளோட நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். பின்னாடி விஷயத்தை வந்து நான் யோசிக்கிறதே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அவரோட ஃபோட்டோ கூட நான் வந்து பார்க்குறதே இல்லை.
ஃபோட்டோவை பார்த்தே 3 மாதம் ஆச்சு. ஸோ 2 குழந்தைகளோட இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாரு. இது உன்னோட நெக்ஸ்ட்டு லைஃப், அதாவது நியூ லைஃப். இதை நீ எப்படி கொண்டு போகிற அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறது. பிஸ்னஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வந்து நமக்கு லைஃப் லாங் கூட வரவே வராது. ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு பிஸ்னஸ் பேஜ்லேயே கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி யூடியூப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு ஹாபியாக மட்டும் இருக்கட்டும், இதை வச்சு லைஃப் கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கவே வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. பட் இது வந்து நிரந்தர வருமானம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே இறங்க வேண்டாம். மெயினாக ஒன்று செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா போயிட்டுருக்கும் போது ஒரு ஹாபியாக யூடியூப்பை பண்ணலாம், அவ்வளோதான். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஹாபியாக தான். பட் இப்போ வந்து அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். பட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து கடனுக்கே நான் பண்ணுறதில்ல. அது எங்கிட்டேருந்து துணி வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஒன்று வந்து எனக்கு என்னென்னா, நல்ல தரமான பொருள் கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படின் தான். நீங்கள் மற்ற இடங்கள்லையும் செக் பண்ணி பாருங்கள், அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ் விற்றா கூட அது ஹை ப்ராஃபிட்டில் விற்று அதில் வர லாபத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்மியான ரேட்டில் விற்கணும், கம்மியான லாபத்தில் விற்கணும், பட் நம்பர் ஆஃப் பீசஸ் நிறையா போகணும். இதை தான் வந்து ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஒரு பக்கம் போகும், இன்ஸ்டா ஒரு பக்கம் போகும், அப்புறம் நம்மளோட வீடு முக்கியமானது. குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எங்கெங்கே எந்த அளவுக்கு நமக்கு கம்மியான தரமான கிளாத்ஸ் எல்லாம் கிடைக்கிது, பொருள் கிடைக்கிது அப்படிங்கிறது யோசித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கி ஃபாலோ பண்ணி டிசைன் நான் பண்ணி கொடுத்து அது ஓகே பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடுவில் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம். அதை வந்து நான் 4 பெட்ரூமாக மாற்றிருந்தேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விளாகில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு அப்படியே காட்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம் மேலே இருக்கிற ரூமு, கீழே இருக்கிற ரூமில். மற்றபடி எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. கிச்சனும் லிவிங் ரூம் மட்டும்தான் ஓரளவுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து கீழே செடிகள்லாம் அரேஞ்ச் பண்ணும் போது அந்த அண்ணா மேலே கொஞ்சம் பாட்ஸ் வந்து வச்சுட்டு போனாங்க. ஜஸ்ட்டு அதை வந்து அங்கங்கே எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ரூமெல்லாம் வந்து எதுவுமே செட்டப் ஆகவே இல்லை. அண்ட் வால்பேப்பர்ஸ் வந்து எல்லா ரூமுக்குமே நான் ஒட்டினேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வால்பேப்பர் வந்து வீட்லேயே இருந்ததா அப்படின்ட்டு. இல்லை, ஏன்னா பெயிண்டிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னதுனால நான் வந்து வால்பேப்பரை ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கு நீட்டாக ஒட்டிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அந்த ஷூட் ரூம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்டெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நானே இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு லாண்ட்ரிக்கு சாரீ, ப்ளவுஸு, இந்த சல்வார்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நமக்கு டைம் கிடைக்கும்போது சாரீ மட்டும் வந்து லாண்ட்ரிக்கு கொடுத்து வாங்கிக்கலாம், மற்றதெல்லாம் நாமளே வீட்லேயே வந்து அயனிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை, டைமே சுத்தமாக கிடைக்கல. சரி, அன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் துணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் மட்டும் போட்டு எடுத்து வச்சேன். இந்த வீக்கெண்ட் வந்து கொண்டு போய் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. எங்கள் ரூம் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாப்பா ரூம் வந்து சொல்லிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு கசகசன்னு தான் இருக்கும். அவளும் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கங்கே போட்டு வச்சுருக்கா. பட் ஒரு ஒரு ரூமாக செட் பண்ணினா தான் வீடு வந்து கொஞ்சம் ஒரு சிலான மாதிரி இருக்கும். நம்மகிட்ட வார்ட்ரோப்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஓகே. அது இல்லை அப்படின்னா இங்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆயிருக்கும். ஸோ அங்கே என்ன ஃபர்னிச்சர் இருக்கோ அதை வச்சே வந்து, அதாவது இந்த பாத்திரமெல்லாம் அடுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலையெல்லாம் வந்து இப்போ துணி அடுக்கி வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஷெல்ஃப் ரொம்ப கம்மி. ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இதெல்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்குது. இன்னுமே பாருங்கள், எந்த ரூம்குள்ளே நான் போனாலுமே அட்லீஸ்ட் 1-2 பாக்ஸ் வந்து இருக்கும், அந்த ரெட் கலர் பாக்ஸ். அதில் அப்படியே வந்து திங்ஸ் வச்சுருக்கேன்.
ஏன்னா வைக்கிறதுக்கு இடத்த காணுமே அப்படின்ட்டு. சிலதெல்லாம் வந்து ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம். அவரோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதில் முக்கியமானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து அப்படியே அந்த ஊரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்பா அங்கே சேஃபாக வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அந்த மாதிரி சில பாக்ஸஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்பா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வண்டியில் கொடுத்து விடலாம். போன தடவை ஊருக்கு போனப்போ அத்தை மாமாவை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் போனது வந்து ரொம்ப சடனான ஒரு பிளான் தான். அது இல்லாமல் எனக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த கண்டலன்ஸ் விசாரிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதையுமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவோடு தான் போனேன். ஸோ டக்குன்னு போயிட்டு அப்பா கூடயே எனக்கு ஈவினிங் வரை கொஞ்சம் வேலை இருந்தது. நிறையா வேலைகள் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நீ கிளம்பி வா அபி அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். அதனால தான் அன்றைக்கி போனதே. சரின்ட்டு அன்றைக்கி போயிட்டு வந்துட்டேன். பட் அத்தை மாமானால் வந்து திருநெல்வேலிக்கோ இல்லை எங்கேயுமே வந்து வர முடியாது ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா அவருக்கு வந்து தீபம் போட்டுட்ருக்காங்க. நான் அங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுனால நான் இங்கே கரெக்டாக அது பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக அத்தை வந்து அங்கே ஊரில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால அவங்க திருநெல்வேலி வர முடியல. ஒரு 6 மந்த்ஸ் கழித்து அவங்க வருவாங்க. அத்தையும் மாமா 2 பேருமே வருவாங்க. இங்கே வந்து வேலைக்கு வராக்கா வீடு கூட்டி துடைப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த வேலையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நானும் அம்மாவுமே எல்லா வேலைகளும் மேனேஜ் பண்ணிக்கிறது. நான் சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படின்னா அப்புறம் மற்ற வேலைகள்லாம் வந்து பாவம் அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து 3 பாத்ரூம் இருக்குது. 2 வந்து நான் வாஷ் பண்ணி விட்டுருவேன், 1 வந்து அம்மா. இந்த மாதிரி வேலைகளை டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் லைஃப். நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து நானே பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே நிறைய எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணார், டியூன் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது எப்படி வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருக்கும் போதே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால நல்லா வந்து டியூன் ஆயிட்டேன். அந்த ஒரு தைரியம்தான் என்னை வந்து இந்த இடத்துல கூட கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரு தான் வந்து என்னைய இதுக்காக கூட டியூன் பண்ணி விட்டுட்டு போனாரோ என்ன, அதுவும் எனக்கு தெரியல. அதுவும் சில நேரத்தில் யோசிக்கும் போது ஓகே இதுக்காக கூட இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லி மனசை தேத்திக்கிறது. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் எதுவுமே தெரியாமல் பிபிஎம் கூட முடிக்க என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ செல்லமாக வளர்ந்த ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே எங்கள் அப்பா வந்து நான் எடுக்கிற முடிவில் கொஞ்சம் பயந்துட்டே இருப்பார். ஐயோ அபி அவசரப்படாத அது இதும்பாரு. நானும் சொல்லுவேன் எனக்கு 36 வயசு ஆச்சுப்பா, கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு தான்ப்பா பண்ணுவேன். நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்படின்னா நான் உங்களை விட பல மடங்கு ப்ராக்டிக்கலாக இருப்பேன், பயப்படாதீங்க. பட் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே நான் வந்து அவங்களுக்கு ஒரு கை குழந்தையாட்ட எங்கள் அம்மா அப்பாவும் என்னை பார்த்துக்கிறாங்க. பட் நானும் வந்து 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்படிங்கிறத அவங்களுக்கு அப்பப்போ புரிய வைக்கணும் இல்லையா. ரீசெண்ட் டைமில் எங்கள் அக்கா கூட சொன்னான், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீ முடிவு எடுத்துறாத, ரொம்ப வந்து நீ யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னான். எனக்கு அவள் பேசினதுக்கப்புறம் என் மனசில் தோணுச்சு, நான் ஏதாச்சும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறனோ அப்படின்ட்டு. ஒரு டிரைவ் போயிட்டுருக்கும் போது அதைவே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், குமாரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து படபடன்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பயத்தினால், அதாவது அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பயத்தினாலேயே கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம இறங்கி நம்ம பண்ண மாட்டோம். அதை வந்து செயல்படுத்தவே மாட்டோம். ஆனது ஆச்சு, இறங்கிடுடா. உனக்கு வந்து ஒரு 80% மனசில் தைரியம் இருக்குது அப்படின்னா நீ இறங்கு. 20% நம்மளோட கெட்ட நேரம் நம்மளை கொண்டு போய் அப்படி விட்டுருச்சு அப்படின்னா அது நம்ம கையில் இல்லை. பட் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா செஞ்சு முடிச்சிடணும். ரொம்ப ஒரு விஷயத்த போட்டு கிளறி யோசிச்சுட்டே இருந்தோன்னு வைங்களேன், அந்த விஷயத்தில் நம்ம இறங்கவே மாட்டோம். டைமும் போயிடும், நமக்கு வயசும் இருக்காது. உடம்புல இருக்கிற ரத்தத்தோட சூடு தணியறதுக்குள்ளே நாம் வந்து ஏதோ ஒன்று செஞ்சு மேலே வரதுக்கு பார்க்கணும். 10 விஷயங்கள் நமக்கு தோணும், அதில் 8 செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கணும். அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து பெரிய ஒரு விஷயத்த இழந்துட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய கருத்தை இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டு டூ லிஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் என்னதான் மோர் எடுத்தாலும் நல்லா அந்த வெயிலுக்கு
அந்த கரும்பு ஜூஸ் குடிக்காமல் என்னால் இருக்க முடியல. அப்படியே ஒரு கரும்பு ஜூஸ் நானும் குடிச்சிட்டு ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் வாங்கிட்டு கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீக் வந்து யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஜான்சி ஆனந்த், வினயா, யாழினி, கிசான் குமார், சமந்தா. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இந்த vlog வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா கம்மிங் வீக் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.